எல்லாருமே கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஒரு புது விஷயங்கள் உங்க மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மேன்ங்க. சோ இது யாருக்காக, எதற்காக, அப்ப ஆண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் தேவையா, இப்படி எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்கள் 14 வயசு மேல யாரெல்லாம் இருக்காங்களோ, சரியா, அவங்க எல்லாருக்கும் மீட்டிங் லிங்க் அனுப்புங்க. உங்களுடைய ஃபேமிலி குரூப்ல, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. இது ரொம்பவே அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரியா? நியூட்ரிசார்ஜ் மேன்ல விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குங்க. சரியா? சோ எந்த சத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வகையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கு. ரொம்பவே உபயோகமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இத குடுக்கறதுக்கு நம்ம உங்களுக்கு அதாவது என்ன சொல்ல, ஏதாச்சும் கண்டிஷன் இருந்தாதான் கொடுக்கணுமா, சும்மா பொதுவா சாப்பிடலாமா, நார்மலா இது சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், ஆமா. இத நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்குள்ள இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான். சரியா? இது உங்க உடம்புக்குள்ள போய் அவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு வேலை பார்க்கும். ஒரு சில சத்துக்கள் நீங்க பிறந்ததுல இருந்தே உங்க உடம்புக்கு கொடுக்காம இருந்திருப்பீங்க. புரியுதா? நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டாட்டி அந்த சத்துக்கள் எப்படி போகும்? செலினியம், மாலிப்டினம், இப்படி ஒரு குட்டி குட்டி அமினோ ஆசிட்ஸ் கொடுக்காம இருக்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு உடம்புல வந்துகிட்டு இருக்கும். அது குட்டியா ஒரு சிட்டிகை கொடுத்துட்டா சரியாயிருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கலாம். 33 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. அப்ப பொதுவா இன்னைக்கு ஆண்கள் எப்படி இருக்காங்க, அதுவும் நம்ம உலகத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் அங்க பார்க்க போறோம். ஆண்கள்னாலே சம்பாதிக்கணும். அதற்காக அவங்க ரொம்ப நேரம் வெளியே இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வேலை. சோ வெயிட் பண்ணுங்க, நான் நிறைய மியூட்ல போட்டுப்பேன். ஆண்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான வேலை. ஒருத்தங்க ஆட்டோ டிரைவரா இருப்பாங்க, ஒருத்தங்க பேங்க் மேனேஜரா இருப்பாங்க, ஒருத்தங்க டீச்சரா இருப்பாங்க, இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான உடல் உழைப்பு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதானே. எல்லாருக்கும் ஒரே வேலை இருக்காது இல்லையா? அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லா வெயில்ல தான் அலையணும், வெயில நின்னுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வெயில வண்டி எடுத்துட்டு இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் பார்சலை கொடுக்க, கொரியரை கொடுக்க, இது மட்டும்தான் வேலையா இருக்கும். அப்ப பைக்ல ஃபுல்லா போகணும். இன்னொருத்தங்களுக்கு என்ன மாதிரி கேட்டீங்கன்னா, நல்லா ஃபேனு ஏசி எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு, இந்த ஒரு சேர் தானே, இதை விட்டு எந்திரிக்கவே கூடாதுப்பா, மூளையை மட்டும் கசக்கு அப்படிங்கிற மாதிரி வேலை கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளா இருக்கு. ஒண்ணு உடல் உழைப்பை கொடுத்து பண்ற, வியர்வை சிந்தி பண்ற வேலை மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா மூளையை கசக்கி புழிஞ்சு இருக்கிற வேலைகள் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு மனிதன் சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப உற்சாகமாக இருக்க வேண்டும். அப்பதான் வேலை பார்த்து முடிக்க முடியும். அப்படியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அடாப்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. டீ குடிக்கிறது தப்பா, காஃபி குடிக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரியா? அம்மா எப்பயாச்சும் தானே தம் அடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் அடிக்கிறேன், இதெல்லாம் தப்பாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அது அப்படியே ஹேபிட் ஆகும்போது ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்படிங்கும் போது தப்பு தப்புதான் இல்லையா? இப்ப என்ன ஆகும்? உங்க உடல்நிலை போக ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் யுவர் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். பீடி, புகையிலை, குட்கா, 4-5 டீ, காஃபி. சரியா? ஏன்னா பசிக்கும்ல, டீ காஃபி எவ்வளவு விட்டாதானே உங்களுக்கு வேலை ஓடும் அப்படிங்கிற மாதிரி உடம்பு ஆயிருதுங்க. ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒண்ணுக்கு இருக்கிற அடிமையா இருக்க மாதிரி இருக்கீங்க. என்னால வடை சாப்பிட்டா இருக்க முடியாது, பஜ்ஜி சாப்பிட்டா இருப்பாரு, ஒரு நாளைக்கு அங்க ஒரு டீ குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன். ஆனா நான் கொஞ்சம் தாங்க அடிப்பேன், இதுதாங்க அடிப்பேன் அப்படின்னு ஆண்கள் ஏதோ ஒரு ஹேபிட்குள்ள போயிடுறதுனால உடம்பும் போச்சு, காசும் போச்சு. சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே உடலுக்கு ஏதாச்சும் செய்யும் பாருங்களேன். அணையாரம் தான், ஐயோ உடம்புக்கு ஏதோ செய்யுது, இனிமே உடம்பு பாத்துக்கணும், இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடம்பு நல்லா இருக்கும், என்னாலும் செய்ய முடியும், எந்த வேலைனாலும் பண்ண முடியும்.
அப்படி இருக்கும்போது உடம்ப பத்தி யோசிப்பாங்களான்னு கேட்டா யோசிக்கவே மாட்டோம். ஆனா உங்க கையில வச்சுக்க போன் நல்லா வேலை பார்க்கும். ஆனா என்ன தோணும் நமக்கு, அடுத்து இந்த புது போன் வருது, புது போன் வாங்கணும்னு தோணும். பழைய ஃப்ரிட்ஜை போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு தோணும். சரியா? கொஞ்சம் பேர் இப்ப இருக்க ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல எதையாச்சும் வாங்கிடணும், இஎம்ஐ போட்டாச்சும் வாங்கிடணும். அப்படி மனிதர்கள் எல்லாருமே பழசுல இருந்து புதுசுக்கு போய்கிட்டே இருக்காங்க. உலகம் மாறுது, நம்மளும் மாறுறோம். அது அப்படிதான் இருக்கணும். ஒரு நம்ம சும்மா பழையங்காலத்துல அடைஞ்சு கிடக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தோடு ஒன்றி வாழல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம அடாப்ட் பண்றோமோ அது மாதிரி அடாப்ட் பண்ணணும். அது எல்லாம் அழகா பண்றோம், உன்னை போட்டோ விட்டுறோம். இப்படி பார்க்கும் பட்சத்தில் பட்டன் போன்ல இருந்து உலகமே ஒரு டச் போனுக்கு மாறுச்சு. நம்மளும் மாறணும். அடுத்தபடியாக டிவி, நல்லா டிவி ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்கப்பா, இதெல்லாம் இப்ப ரிப்பேர் பார்க்க கூட யாரும் வர மாட்டாங்களாம் அந்த அப்படின்னு சொல்லி வால் மவுண்ட் டிவி வாங்கி சுவத்துல மாட்டியாச்சு. அடுத்து சுவத்துல கூட மாட்ட தேவையில்லையா, செல்போன்ல இருந்து ஒரு பட்டன் நமக்குன்னா ஸ்வயங்கிற ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு டிவி வந்துரு, நம்ம எந்த சுவர்லனாலும் பாத்துக்கலாம், ரூம இருட்டாக்கிட்டு. அப்படிதான் ஃபியூச்சர் இப்படிதான் வரும். ஆனா நம்ம எல்லாரும் பண்ணுவோம், இதை தூக்கி போட்டுட்டு அது போவோம், அதை தூக்கி போட்டு அடுத்துக்கு போவோம். அப்ப என்ன பண்றோம்னா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சைக்கிள் இருந்துச்சு, உலகமே நல்லா இருந்துச்சு. வண்டியை கண்டுபிடிச்சாங்க ஃபாஸ்டா போறதுக்காக. இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட பைக்ல போக ஆரம்பிச்சீங்க. பைக்கை விட்டுட்டு காருக்கு போக ஆரம்பிச்சோம். சரியா? கார் வச்சிருக்கீங்க, பைக் வச்சிருக்கீங்க, சைக்கிள் என்னைக்காச்சும் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்டா ஓட்ட மாட்டோம். கௌரவம் என்ன ஆகுறது? அது பார்க்க எப்படி இருக்கு, நம்ம என்ன லோட் மேனா? இப்ப லோட் மேன் கூட யாருமே சைக்கிளே பார்க்க முடியலங்க. ரோட்ல முன்னாடி போகும்போது எவ்வளவு சைக்கிள் இருக்கும், இப்ப பாருங்க சைக்கிளே இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு புதுசு புதுசா ஒரு விஷயத்த மாத்துறதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி புதுசா நம்மளுடைய சாப்பாடு, உடை, இதெல்லாத்தையும் அப்கிரேட் பண்றீங்க. உங்களுடைய உடம்ப, உங்களுடைய ஹெல்த் அப்கிரேட் பண்றீங்களா? நேத்து உங்களால எவ்வளவு முடிஞ்சிச்சு? நான் எப்படியே ஸ்ட்ரைட்டா போனேன்னா ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியும். ஓகே, அப்போ உங்களுக்கு 1 கிலோமீட்டர். அடுத்த 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி உடம்ப பண்ணுவோமா அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருப்போமான்னு கேட்டா இல்லைங்க, யோசிக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஸி. எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை டைம் இல்லைங்க, டைம் இல்லைங்க, டைம் இல்லைங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம வாட்ஸ்அப் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. இப்படி உடம்ப பாத்துக்கிறதுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி சொல்லிடுவோம். அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு வரும் இல்லையா? அப்ப ஊட்டச்சத்து குறைபாடு எதனால் வருது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுறத நேரத்துக்கு சாப்பிடாம கரெக்டா சாப்பிடாம இருந்தா ஊட்டச்சத்து குறைபாடு வரும். நம்ம என்ன பண்றோம், டெய்லி சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுறோமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாலதான், நம்ம கண்ட்ரில தான் நம்ம என்ன பண்றோம், 3 வேளையும் சுட சுட சமைச்சு சூடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. வேற கண்ட்ரிஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட் சும்மா அவன்ல எடுத்து அப்படியே எடுத்து சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படிதான் போவாங்க. 3 வேளை நம்மள மாதிரி சாப்பிட்டு ஜாமான் பாத்திரம் இதெல்லாம் கழுவி சாப்பாடுக்கு இவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. அதை பார்க்கும்போது நம்ம பாராட்டிக்கணும் நம்மள. பட் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் சத்துக்கள் குறைவா இருக்கு, இதுதான் உண்மை. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆண்கள் டைம் இல்ல, நேரம் இல்ல, பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. அவங்களுடைய சாப்பாட்டுல ஜங்க் ஃபுட் அப்படிங்கறது அதிகரிச்சிருச்சு. ஆர்சிஎம்ல இருக்கிற உங்களுக்கும் இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நான் பாக்குறேன், டீம்ல மெம்பர்ஸ் நீங்க போட்டோ போட்டு விடுற போது ஒரு லீடர் ஒரு நாள் ஒரு ஊர்ல இருக்கீங்க, இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல இருக்கீங்க, எப்படிப்பா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? நீங்க எல்லாரும் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி பறக்கும் போது உங்களுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு டீமோட வெளியே போகும்போது, ஒரு மீட்டிங் இருக்கும் போது அங்க வைக்கிற சாப்பாடு தான். சரியா? அங்க வைக்கிறத நீங்க சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வெளியே வந்தது. ஒரு ஆயில் ஃபுட், ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டிய வந்துருது. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்க உடம்பு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சத்துக்களை உரியிற தன்மைய உங்க உடம்பு இழந்துருதுங்க. இதனால நீங்க சத்துக்களும் கொடுக்க மாட்டீங்க. அது கொடுக்காமையே ஒரு மாதிரி போய் உறுப்புகள் எல்லாம் சத்து இல்லாம போயிருது.
ஒரு வயதிற்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் இப்போல இருந்து நான் சாப்பிட போறேன்ப்பா, இனிமே நான் புரோட்டாவை விட்டுற போறேன், நொறுக்கு தீனியை விட்டுற போறேன், பஜ்ஜியை விட்டுற போறேன், டீயை விட போறேன், ஃபுல்லா சூப்பு காய்கறி இயற்கை உணவுன்னு போவீங்க. ஆனா யாரும் நீங்க சாப்பிடுற ஒரு 2 துண்டு கறி எக்ஸ்ட்ரா வச்சா கூட உடம்புக்கு சேராதது போல் ஆகிவிடும். ஏன்னா வயசாயிருச்சு, இவ்வளவு நாள் நீங்க உடம்புக்கு கொடுக்கல, திடீர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து அழகா நம்ம ட்ரெயின் பண்ணி வைக்கணும். புரியுதா? எப்படி ட்ரெயின் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னால எவ்வளவு நேரம்னாலும் நடக்க முடியும், எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டு என்னால உயிர் வாழ முடியும், எந்த ஒரு கிளைமேட்னாலும் என் உடம்பு அடாப்ட் பண்ணும், அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும் உங்க இம்யூன் சிஸ்டத்தை. சரியா? அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப மனுஷனுக்கு ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்கிடுவோம். சரியா? யாருக்கு ஊட்டச்சத்து கூட இருக்கு குறைவா இருக்குன்னு தெரியாது நமக்கு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதற்காக உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? ஆண்களுக்கு இப்ப நான் சொல்றது எல்லாமே அறிகுறிகள். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலோ, உங்க பக்கத்து வீட்டுல யாரையாச்சும் நீங்க நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு 10 பேர் வந்துரும் நமக்கு மைண்டுக்குள்ள. மனுஷங்களா தானே பார்த்துட்டு இந்த உலகத்துல இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நியூட்ரிசார்ஜ் மேல கொடுக்கணும்னு அர்த்தம். நான் வந்து நிறைய சொல்லுவேன், இது இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னா, என் வீட்டு பிரச்சனையை கூட சொல்லுவேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்கன்னு சொல்லுவேன். அது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க. தன்னால வீட்டு வேலைகளும் கவனிக்க முடியாமல், குழந்தைகளை பார்க்க முடியாமல், தன் மனைவியை பார்க்க முடியாமல், ஆபீஸ் வேலைகளுக்கு முழுதாக கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்க முடியாமல் ஒரு மாதிரி சோர்வாகவே எப்பவும் இருக்காங்களோ, சரியா? கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, வேலைக்கே அவ்வளவு போகவே மாட்டேங்கிறாரு, எந்த வேலைக்கு போனாலும் பிடிக்கலன்னு சொல்றாரு, அவ்வளவு போக மாட்டேங்கிறாரு, போனாலும் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது, இப்படி சொல்றாங்க. சரியா? அவருக்கு தெம்பே இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறாங்க. இப்படி நீங்க ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா நியூட்ரிஷார்ஜ் மேன் கண்டிப்பா கொடுங்க அவங்க வாழ்க்கையில. சரியா? ஏன்னா அவங்க சாப்பாட்டு மூலியமா சத்துக்களை உடம்புக்கு கொடுக்க வந்து தோத்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஒரு மாத்திரை மூலியமா இந்தா இதுல சத்து இருக்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கறதால எந்த வித தப்பும் இல்லை. சரியா? அது போக நீங்க பாக்குறீங்க, சரியா, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தங்களை பாக்குறீங்க, பார்த்த உடனே பார்த்தோன்னா எப்படி இருக்கணும்? இவர் தானே இவரு, ஆமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு வரணும். அப்படி இல்லாம, என்னங்க ரொம்ப வயசான மாதிரி தெரியுது, கொஞ்சம் வயசு தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறீங்கல்ல, ஒரு இலைநிறையோ இல்லாட்டி கண்ணுல சுருக்கமோ, இது எல்லாம் யாருக்கு ஒரு வயசான தோற்றம் சீக்கிரமே வந்துருச்சோ, ஊட்டச்சத்து இல்லை. உங்களுக்கு வயசு 30 தான், ஆனா பாக்குறதுக்கு நீங்க ஒரு 40 வயசுக்காரர் மாதிரி இருக்கீங்க. ஏன்? பார்க்க ஜைஜென்டிக் ஆள் ரொம்ப இதா இருக்கீங்க, ஒரு குட்டி பிள்ளை மாதிரி உங்களை பார்க்க தெரியல. 30ங்கிறது கம்மி தானே. உங்க உறுப்புகளுக்கு நீங்க சத்துக்களை கொடுக்கல, அதெல்லாம் உடனே ரொம்ப வயசாயிருச்சு. அப்ப சுருக்கங்கள் இருந்தால் நியூட்ரிசார்ஜ் மேன கொடுங்க. கண்ணாடி வந்து சீக்கிரமே போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் மேன கொடுங்க. அடுத்தபடியாக இது ஒரு மெயின் பாயிண்ட்டுங்க, யாரெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்களோ அப்படின்னு சொல்றேன் நான். என்னங்க டென்ஷன் ஆறதுக்கும் சத்து குறைபாடுக்கும் காரணம் இருக்கா? ஆமா, நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்கு. யார் ஒருத்தங்களுக்கு சத்து இல்லையோ, ஒரு சிறு விஷயத்துக்கு கூட நம்மளுடைய உடல் அதுக்கு ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ண சொல்லும். சரியா? அத மத்தவங்களுக்கு சொல்லும் போது, மத்தவங்க கேட்கும்போது என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இது ஒரு குடும்பத்துல பிரச்சனை பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிறு சிறு பிரச்சனை கூட பெருசா தெரிகிறது, எதுக்கு எடுத்தாலும் கத்துறது, கோபமா இருக்கிறது, ஒரு மாதிரி அதட்டிக்கிட்டே இருக்கிறது. சரியா? குழந்தைகள் கூட, ஒரு வீட்டுல ஒரு கணவன் இருந்தாருன்னா மனைவி அவங்களை பார்த்து பயப்படுறாங்க, குழந்தைகள் பார்த்து பயப்படுற மாதிரி கொஞ்சம் பேர் வச்சிருப்பாங்க. சரியா? அப்படி இருக்கக்கூடாது. அவங்க நம்ம மிருகமா பார்த்து எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்கிறது இருக்கு. ஒரு சில பேர் நம்ம சிரிச்சே பார்த்திருக்க மாட்டோம், வாயு சிரிச்சு ரொம்ப கலகலன்னு எல்லாத்தையும் பேசியே பார்த்திருக்க மாட்டோம். ஒரு மாதிரி இருக்கிறது, சண்டை சச்சரவு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதையாச்சும் புலம்பிக்கிட்டு என்னடா எரிச்சலா இருக்கிற அனைவருக்கும் நியூட்ரிசார்ஜ் மேன வந்து கொடுங்க.
சரியாகும். சரியா? அது போக ஊட்டச்சத்து இல்லாமே போச்சுன்னா உடம்பு உங்களுக்கு உடனே ஒரு சில நோய்களை வந்து கொண்டுட்டு வந்து விடும். அப்படி கொண்டுட்டு வந்து விடுறதுல சர்க்கரை நோய் அது ஒண்ணு. அது போக நோய் எதிர்ப்பு சக்தி அறவே குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம நல்லா கூட்டி வச்சிருக்கணும். இந்த உலகத்துல எந்த நோய் எப்படி வரும், எந்த காலத்துல வரும், எப்ப லாக்டவுன் வரும் தெரியாது. நம்ம புதுசா இப்பதான் பார்த்திருக்கோம். பட் இதே மாதிரி நம்மளுக்கு நம்ம உலகம் அதாவது மனிதர்கள் தோன்றிய காலத்துல இருந்து ஒரு காலரா, ஒரு மீசில்ஸ் இது மாதிரி ஒரு சில நோய்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை கொண்டுட்டு எப்படி கொரோனா வந்து நிறைய பேரை கொண்டு போட்டுச்சோ அதே மாதிரி புதுசா ஒரு நோய் உலகத்துல பரவும் போது அதோடைய சக்தி கூட இருக்கும் ஒரு மனிதர்களுக்கு அது வரும்போது. அப்ப அது யாரெல்லாம் அட்டாக் பண்ணோம் ஈஸியா யாரு இம்யூன் இதாகுதுன்னு நினைச்சீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கிறவங்க எல்லாமே காலி பண்ணிடுது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எப்ப எது வரும்னு தெரியாது. ஏன்னா காத்துல கிருமி இருக்கு. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் பில் போடுறவர் ஹச்சின் தும்முனா கூட அவர் டிபி இருந்திருக்கலாம், அவருக்கு வேற சில ஒரு வகையான வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கலாம். அந்த வைரஸ் உங்களுக்கு உடனே பரவும். சரியா? நீங்க பார்த்து 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 உங்களை பொத்தி பொத்தி வச்சு நம்ம வாழ முடியாது. அப்ப அது மாதிரி கிருமிகள் காத்துல நீங்க குடிக்கிற தண்ணியில உள்ள போகும். உங்க உடம்புக்குள்ள அது போய் சீக்கிரமா அது ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இம்யூன் சிஸ்டம் கூட இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிக்கிறீங்க, இல்லாட்டி கிருமி ஜெயிச்சிருது. சரியா? அப்ப இம்யூனுக்கு கம்மியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே நியூட்ரிசார்ஜ்மேன் கொடுங்க. அடுத்தபடியாக யார் ஒரு மனிதர்களால போதுமான வேலைகளை செய்ய முடியலையோ, 1 செகண்ட், எந்த ஒரு மனிதர்களால போதுமான ஒரு வேலை கொடுக்க முடியலையோ, சரியா? ஆபீஸ்ல ஒரு 10 வேலைனா 10 வேலை பண்ணணும். ஒரு நாளைக்கு 50 போன் வந்தா 50 போன் பேசணும். சரியா? வீட்டுக்கு வந்தா குழந்தைகளையும் பார்க்கணும், மனைவியும் பார்க்கணும். இல்ல நானே போய் வேலை பார்த்துருக்கேன், சும்மா தொந்தரவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பிளீஸ் ஊட்டச்சத்துக்கு நியூட்ரிசார்ஜ்மேனை கொடுங்க. அப்ப மனிதர்களுக்கு என்ன ஆகுது ஆண்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊட்டச்சத்து இல்லாதனால ஆபீஸும் பிடிக்கல, வீடும் பிடிக்கல, மனைவியும் பிடிக்கல, பிள்ளைங்களும் தொந்தரவு பண்ற மாதிரி இருக்காங்க. அப்ப வெறுப்பு வந்துருதுங்க. லைஃபே என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி போர் அடிச்சிருது. இத நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்போம். என்ன இது சரியில்லை, அது சரியில்லை, அது பார்த்து இது தப்பு, இது தப்பு. சுத்தி இருக்க எல்லாமே தப்பாக இருக்காது. சரியா? நம்ம ஊட்டச்சத்து கரெக்டா சாப்பிட்டு இருக்கு, உங்க உடம்பு தெம்பா இருந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு பார்க்க அழகா தெரியும். வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒரு தெம்பு வரும். இல்லாட்டி எரிச்சலாதான் இருக்கும். என்ன வாழ்க்கை, சரி ஏந்த மனுஷனா பாருங்க, எப்ப முடியும், உலகம் அழியும், இப்படி எதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும். சாப்பாட்டுல சத்தம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உடம்புக்கு யார் சத்து கொடுப்பா? எது மூலியமா உடம்புக்கு சத்து போகும்? புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு மனுஷன் சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை கொடுப்பானா அப்படின்னு கேட்டா, நாம உட்காந்து விடிய விடிய உட்காந்து இது மாதிரி சத்துக்கள் எடுத்துக்கோங்கப்பா, சத்து உள்ளது சாப்பிடுங்கப்பா அப்படி சொன்னாலும் நம்ம எடுக்கிறதுதான் சாம்பாரு, சாம்பாருக்கு காய், அப்படி இல்லைன்னா ஊறுகாய், கூழ் வடகம், ரசம், துவையல், இப்படிதான் போவோமே தவிர நல்ல காய்கறிகள் ஒரு நாளைக்கு 3-4 காய்கறிகள் வச்சு சாப்பிடுற மாதிரி அளவுல யாரும் இல்லை. சாப்பிடுற சூழ்நிலையிலும் அமைவதில்லை. அப்ப என்ன பண்றோம்? சத்துக்கள் எல்லாத்தையும் நியூட்ரிசார்ஜ்மேன்ல கொடு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையில மனிதனுக்கு, ஆண்களுக்கு தேவைப்படுகின்ற சத்தம் எல்லாத்தையும் வச்சுட்டோம். அப்ப சூப்பர்ல. உங்களுக்கு புரியுதா? இதுதான் அட்வான்ஸ்டு சயின்ஸ். நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எப்படின்னா மாத்திரை சாப்பிட்டுட்டா இருந்தாங்க, இப்ப திடீர்னு வந்து மாத்திரை சாப்பிட சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனா யாரும் அறிவியல் வந்து இவ்வளவு வளரல. இப்ப வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். சரியா? சோ இப்ப ஃபாரின்ல எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ரெகுலரா எடுத்துக்கிடுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்கள ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் இருக்கும். சரி, அவங்களுடைய சாக்லேட்ஸ் எல்லாமே பாருங்களேன், நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். புரோட்டீன் பார் அப்படின்னு நிறைய சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் அவங்களுக்கு விற்கிது.
புரோட்டீன் பார்னா நம்ம சாக்லேட் சாப்பிடுறோம்ல, அதே மாதிரி சாக்லேட் மாதிரியே வெறும் புரோட்டீன், ஃபுல்லா புரோட்டீன் ரிச் கண்டென்ட் பிஸ்கட்ஸ் இது. ஏன்னா அவங்களுக்கு புரோட்டீன் எடுத்துக்கணும்னு தெரியும். அடுத்து ஒரு மாத்திரை விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிற மாத்திரையை போட்டுக்கிடுவாங்க, ஒமேகா எடுத்துக்கிடுவாங்க. நம்மளும் அப்படி எடுத்து கொள்ளலாம். நியூட்ரிசார்ஜ் மேல எவ்வளவு இருக்கு? 33 வகையான சத்துக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட விட்டமின் மட்டும் 13 வகையான விட்டமினை உள்ள வச்சிருக்காங்க. மினரல்ஸ் 13 வகையான மினரல்ஸ் இருக்கு. சரியா? நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எல்லாரும் சாட் பாக்ஸ்ல முடிஞ்ச ஆன்சர் போட்டு விடுங்க. பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கிற சாப்பாடு எது? ஆன்சர் போட்டு விடுங்க. எந்த சாப்பாட்டுல பாஸ்பரஸ் இருக்கு? எதுல கால்சியம் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா எல்லாருமே மில்க் மில்க் மில்க்னு போட்டுருவீங்க. ஏன்னா அது நமக்கு வந்து என்னமோ தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். பட் கீழே இருக்கிற கால்சியத்தை தவிர்த்து பாஸ்பரஸ் எதுல இருக்கு, பொட்டாசியம் எதுல இருக்குன்னா தெரியாது. சோ உங்களுடைய கேள்வி திரும்ப சொல்றேன். பாஸ்பரஸ் இருக்கிற உணவு வகை என்னென்ன? எந்த சாப்பாட்டுல பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. சில ஆன்சர்ஸ் வருது. So Abdul Rahman sir, meat, fish, correct? இன்னும் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுன்னா போட்டுடுங்க. கேள்வி, எந்த சாப்பாட்டுல பாஸ்பரஸ் அப்படிங்கிற சத்து நிறைஞ்சிருக்கு? இது எதுக்கு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே சார், செய்யதமின் சார் ட்ரெயின்ல இருக்காரு. பதில் சொல்றேன் கேளுங்க. பாஸ்பரஸ் எதுல ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நீங்க ஒரு கறி எடுத்துக்கும் போது அதுல வந்து பாஸ்பரஸ் வந்து இருக்காங்க. ஒரு பிளான்ஸை விட நான்வெஜ்ல நம்மளுக்கு கறியில இருக்கு. அது போக உங்களுக்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இது எதற்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோதுமை, ஓட்ஸ்ல இருக்கு, அது போக கொஞ்சம் நட்ஸ்ல இருக்கு, லெக்யூம்ஸ்ல இருக்கு. இது மாதிரி இதுல வந்து பாஸ்பரஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்பரஸ் எதுல இருக்கு? பட்டாணியில இருக்கா, இல்லாட்டி பயிர் வகைகள்ல இருக்கா, ஒரு மில்க்ல இருக்கா, கறியில இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியாது. கால்சியம் பால் இருக்கு, அவ்வளவுதான் தெரியும். இரும்பு சத்து, டேட்ஸ்ல வந்து இரும்பு சத்து இருக்குப்பா அப்படின்னு ஒரு 2 3 தான் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப பாஸ்பரஸ் வந்து எதுல இருக்குன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம சாப்பிடுவோமான்னு கேட்டா சாப்பிட மாட்டோம். அப்ப என்ன பண்றாங்க இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு கறியில இருக்கிற பாஸ்பரஸ கறி சாப்பிட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதோ, நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்தா இந்த 13 வகையான சத்தம் உங்களுக்கு கிடைச்சிருது. சரியா? ஒரு பாஸ்பரஸ் கிடைச்சிருது, நீங்க பனானால இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஒரு பொட்டாசியம் கிடைச்சிருது, இது மாதிரி டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அயன் கிடைச்சிருது, உங்களுக்கு கீரையில இருக்கிற சத்து, இப்படி ஒவ்வொன்றுலயும் இருக்கிற சத்து அழகா எடுத்து ஒரு மாத்திரைக்குள்ள வச்சுட்டோம். அதுபடி பார்த்தோம்னா 4 பொட்டானிக்கல்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், மூலிகைகள், பீட்டா கேரோட்டின், லியூட்டின், லைகோபின், அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஒரு சிட்டிகை அளவு தான் உள்ள சேர்த்திருக்காங்க. பட் இது பண்ற அற்புதத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கும். எல் லைசின், எல் ஆர்கினைன், எல் மெத்தினாய்ட் அப்படின்னு சொல்லி 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்குங்க. இதுல சேர்த்துட்டு அந்த 4 மூலிகைகள், இத மாத்திரை நீங்க எடுத்துக்கிறீங்களா, உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணணும் தெரியுமா? சாப்பாட்டுல இதெல்லாம் கம்மியா தான் இருக்கு, அதனால மாத்திரையில தூக்கி வச்சாச்சு. என்னைக்காசுதான் கிடைக்கும், வருஷத்துக்கு ஆடிக்கு அமாவாசைக்கு கூட உங்க உடம்புக்கு இந்த சத்து கிடைச்சிருக்காது. பட் நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் இந்த சத்துக்கள் கிடைக்கும். இது உங்க உடம்பு என்ன பண்ணணும்னு தெரியுமா? பயங்கரமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நியூட்ரிசார்ஜ் மேனை இன்னைக்குல இருந்து நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. சரியா? உங்க வயசு 14க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க நியூட்ரிசார்ஜ் மேனை வந்து எடுக்கலாம். எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க சொல்றது, நம்ம நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவீங்க.
சரியா? உயிரை படிக்கக்கூடிய நோய்களாக கன்சர்ன் பண்ற ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கேன்சர், இது மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை பரட்டி பார்க்கும்போது ஸ்ட்ரோக், கேன்சர், ஹார்ட் அட்டாக் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்குல இருந்தே நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்தீங்கன்னா நம்ம தலையெழுத்தே நம்மளே மாத்திக்கலாம். வராதுங்க. ஏன்னா சத்தை கொடுத்துரும். கிருமிகள் எல்லாம் கொண்டு இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது போக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் நம்ம கொடுக்கலாம். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து குறைச்சு ஒரு மாதிரி கட்டுக்குள் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இதுல சேர்த்திருக்க 7 பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், அதாவது B1, B2, B3, இதெல்லாம் என்ன பண்ணுமா தெரியுமா? எனர்ஜியை கொடுத்துட்டு நரம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு ஒரு இடத்துல காலுல நரம்பு பிடிச்சு இழுத்தாலோ, நரம்பு சுருக்கி இருந்தாலோ உங்களுக்கு காலு நடக்கையா வராது, வள்ளி பிச்சு எடுக்கும். இடுப்புல இருந்து அங்க உங்களுக்கு கால் பாதம் வரைக்கும் வலிக்கும். ஒரு குட்டி நரம்பு, லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்கு. அதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு விட்டமின்ஸ் தேவையா? டென்ஷன் ஆகுறீங்களா? கோபமா இருக்கா? பிரச்சனையா இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சுத்தி இருக்கிற எல்லாருமே பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது, எல்லாரையும் பிடிக்கலையா? நியூட்ரிசார்ஜ் மேன் எடுங்க, சொல்லுங்க, சரியாகும். அது போக யாரா இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கணும். ஹீமோகுளோபின் ரொம்ப இது கம்மியான விலை தான் கேட்பாங்க லேப்ல. ஹீமோகுளோபின் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும் பட்சத்தில் நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹீமோகுளோபினை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னன்னு இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, 2 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு 10க்கு மேல ஹீமோகுளோபின் கூடும். அடுத்த 2 மாசம் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா 11க்கு மேல ஹீமோகுளோபின் வரும். ஹீமோகுளோபின் அளவு கூட 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 உங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உடம்பில் ஏற்படும். அடுத்து இதுக்குள்ள சேர்த்திருக்க 5 மேக்ரோ மினரல்ஸ் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ரத்தத்தை கூட்டி, இருதயத்தை ஸ்ட்ராங் ஆக்கி, போனை ஸ்ட்ராங் ஆக்கி, பிரெயின் ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. அது என்னப்பா பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூளை தான் நம்ம வந்து யோசிக்க வைக்கும். கடற்கடன்னு உட்காந்து யோசிப்போம். ஒரு நாளைக்கு 70,000க்கு மேல ஒரு மனிதன் வந்து விஷயங்களை நினைச்சு பார்ப்பானாம். சரியா? அப்ப பிரெயின் வந்து எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. அப்படி ஆக்டிவா இருக்க பிரெயினுக்கு கரெக்டா சாப்பாடு போடணும். போடலன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை மாதிரி வரும். சரியா? ஒரு வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணாதது, உங்களை பார்த்து கும்பிடாதது, எந்திரிக்கிறதா இப்படி பண்ணது, அப்படி பண்ணது, இது காசு வாங்கிட்டான், இது பண்ணிட்டான்னு ஒரு குட்டி பிரச்சனை கூட பெருசாகும். ஒன்ஸ் நீங்க பிரெயினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது அழகா யோசிக்கும், உங்களை அடுத்தடுத்து வேலை பார்க்க விடும், பிரச்சனைகளாவே காட்டாது. சரியா? அடுத்து இதுக்குள்ள சேர்த்திருக்க காப்பர், போரான், அயோடின், மாலிப்டினம் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுக்குள் கொண்டு வருது. உங்களை ஒரு மாதிரி புத்திசாலித்தனமா இருக்குது, எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஒரு ஆண்மகனுக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து கொடுங்க. சரியா? எலும்பு பலவீனமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இதை கொடுக்கும் போது ஆண்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஸ்டாமினா கிடைக்கும், நரம்பு ரொம்ப வலுவடையும், உங்களுக்கு ஹீமோகுளோபின் கூடும், ஃபேஸ்ல அழகா ஒரு க்ளோ வரும், முடி கொட்டுற பிரச்சனை நிக்கும், உங்களுடைய ரத்தம் பியூரிஃபை ஆகும். கிருமி இருந்தாலும் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டு சரியாகாம ஒரு வீக்கம், வலி, இது எல்லாம் நமப்பு, ஒரு எரிச்சல், இதெல்லாம் இருந்துச்சுன்னா வருஷக்கணக்கா சரியாகாதது கூட அந்த டேமேஜஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கும்போது. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா, இதுல நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப மைன்யூட்டா கொஞ்சம் அமினோ ஆசிட்ஸ் சேர்த்திருக்காங்கன்னு. எல் ஆர்கினைன் அது என்ன பண்ணுமா, உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் எனர்ஜி கொடுக்கும். ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனை அப்படின்னு வர்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். காரணம் கேட்கும் போது இவ அப்படி பண்ணல, அவ அப்படி பண்ணல, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க குடும்பத்தை இப்படி பண்ணிட்டாங்க, மாமியார், மருமகள், நிறைய பிரச்சனைகள் சொன்னாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்துச்சுன்னா வேற பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையாவே தெரியாது.
இது சரியில்லாததுனாலதான் வேற பிரச்சனை எல்லாம் உள்ள ஃபேமிலிக்குள்ள வர ஆரம்பிக்குது. சோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. ஆண்களுக்கு வேலை பளு டென்ஷன் இதெல்லாம் காரணம்னால இப்ப இருக்கிற சாப்பாடு பொல்யூஷன் இவங்களுக்கு என்ன பண்ணிருன்னா அந்த ஒரு செக்ஷுவல் எனர்ஜியை கம்மி பண்ணிடுது. சரியா? அப்ப சண்டை குட்டி குட்டியா வர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் பேருக்கு குழந்தை வந்து டிலே ஆகுது, ஸ்பெர்ம் கவுண்ட் அவங்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால. இதுல இருக்கிற சத்துக்கள் அவங்களுக்கு ஒரு பயங்கரமா ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் அவங்க ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் கூட்டி கொடுக்கறதற்கு சத்துக்களாக இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு ரிப்பேரான டேமேஜான ஒரு டிஎன்ஏவை கூட சரி பண்றதற்காக இதுக்குள்ள சத்துக்களை நிரப்பி வச்சிருக்காங்க, லைகோபின் ஜிங்க் எல்லாமே. அப்ப நம்ம இது பொதுவா யாருமே வெளிப்படையா பேச மாட்டாங்க. சரியா? எனக்கு ஆனால் இது ஒரு பெரிய டைவர்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 80% காரணமே ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இல்லாததுதான். இது கரெக்டா இருந்துச்சுன்னா லைஃப்ல வேற எதுவும் உங்களுக்கு என்ன சொல்ல ஹாப்பியா போகும், ஸ்மூத்தா போகும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதை நீங்க நியூட்ரிசார்ஜ் மேடம் ஆண்கள் கல்யாண ஆண்கள் எல்லாருக்குமே பரிந்துரைங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்படி பார்க்கும் பட்சத்தில் WHO உலக சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன வேலை பாக்குற? டீச்சரா? அதுக்கேத்த மாதிரி ஒரு நாள் சத்து தேவை. நீங்க லோட் மேனா? அதுக்கேத்த மாதிரி உனக்கு சத்து தேவை. நீங்க விவசாயியா? அதுக்கேத்த மாதிரி சத்து வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஏத்த மாதிரி சத்துக்களை வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. நல்ல கடினமான வேர்த்து வியர்வை சிந்த வேலை பாக்குறவங்களுக்கு நிறைய சத்துக்கள் தேவை, பேங்க்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சத்து தேவை அப்படின்னு அழகா சொல்லி சார்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. அதுபடி பார்க்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிற சத்து ஒரு நாளைக்கு தேவை. அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாளியில இருக்கான். சரியா? நம்ம பப்பாளியே சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா என்னைக்காச்சும் தான் சாப்பிடுவோம், டெய்லி சாப்பிட மாட்டோமே. ஒரு குட்டி பப்பாளி ஃபுல்லா சாப்பிடணுமா ஒரு மனிதர்கள், அப்பதான் இந்த சத்து கிடைக்கும். ஆனா இந்த ஒரு பப்பாளியில இருக்கிற சத்தை எடுத்து ஒரு மாத்திரைக்குள்ள கொஞ்சோண்டியா நம்ம நிறைச்சு வச்சிருக்கோம். இதுதாங்க ஆச்சரியம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ரிகாட்ல இருக்கிற விட்டமின் டி, ஒரு ஆரஞ்சு பழத்துல இருக்கிற விட்டமின் சி எடுத்து ஒரு மாத்திரையில வச்சிருக்கோம். அப்புறம் பாதாம் அப்படிங்கும் போது 2 பத்தாதான். சரியா? நீங்க கிட்டத்தட்ட ஒரு 45 கிராம் பாதாம் டெய்லி சாப்பிடணும். சாப்பிட முடியாது, வாங்க காசு பத்தாது. ஆனால் இதுல ஒவ்வொரு மாத்திரையிலையும் 45 கிராம் கிட்டத்தட்ட அந்த குட்டி பாக்கெட் வாங்குறீங்களா ஒரு மாசத்துக்குன்னு, அந்த அளவு பாதாம் ஒரு மாத்திரைக்குள் விட்டமின் இங்கிற சத்தை நிறைச்சிருக்காங்க. பட்டாணியில இருக்கிற விட்டமின் B1, விட்டமின் B2 பன்னீர்ல, அவகேடோ நமக்கு கிடைக்கிறதே இல்ல, கிடைச்சாலும் ரொம்ப ரூபா. விட்டமின் B3 சன்ஃபிளவர் சீட்ல இருக்கிற விட்டமின்ஸ், பனானால இருக்கிறது. கீரைனா கிட்டத்தட்ட 1/4 கிலோ சாப்பிடணுமா எல்லாருமே. சாப்பிட முடியறது இல்ல நமக்கு. ஆனா 1/4 கிலோல இருக்கிற கீரை சாப்பிட சத்தை ஈக்குவலண்டா எடுத்து அந்த ஃபோலிக் ஆசிடா மாத்திரையில வச்சிருக்கீங்களா? எஸ், மாத்திரையில வச்சிருக்கோம். நியூட்ரிசார்ஜ் மேம் அப்படியே திருப்பி பாருங்களேன், நம்மளுக்கு அழகா 33 சத்துக்களையும் போட்டிருப்பாங்க. முட்டைக்கோஸ்ல இருக்கிற சத்து, பால்ல இருக்கிற சீனி கிழங்கு, பீட்ரூட், ப்ரொக்கோலி, தக்காளி, எல்லா சத்துக்களையும் போட்டு இதே நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு ரூபான்னு பார்த்தா 400 ரூபாய் நீங்க செலவு பண்ணணுமா ஒரு நாளைக்கு. பட் நம்ம மாத்திரம் வெறும் 12,000 ரூபாய் தாங்க. 12,000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு மாத்திரை. அந்த மாத்திரைக்குள்ள தக்காளியில இருக்கிற சத்து இருக்கும், கீரையில இருக்கிற சத்து இருக்கும், பாதாம்ல இருக்கிற சத்து இருக்கும், பப்பாளி இருக்கும், பன்னீர் இருக்கும், பால் இருக்கும், பீட்ரூட் சீனி கிழங்குன்னு சொல்லி எல்லா சத்துக்களும் நிறைஞ்சு ஒரு மாத்திரைக்குள்ள இருக்குன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். அப்ப என்ன செய்யும் நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்தா? பொதுவா சொல்லுங்க. எனர்ஜி வரும், ஸ்டாமினா கொடுக்கும். இது வரைக்கும் உங்க உடம்புக்கு கொடுக்காத சத்தை நீங்க கொடுக்கும் போது முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும், நகங்கள் அழகாகும், உங்களுக்கு ஸ்டாமினா இருக்கும், செக்ஷுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு
சரியாகும், ரத்தம் கூடும், போன் ஸ்ட்ராங் ஆகும், உங்களுக்கு உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் பயங்கரமா இதாகும், பிரெயின் ஃபங்க்ஷன் கூடுறதுனால நினைவாற்றல் கூடும், கண் பார்வை கொஞ்சம் கூடும். சரியா? துருன்னு இருப்பீங்க, வயசாகிறதே கம்மியாகும்னு வச்சுக்கலாம். பளிச்சுன்னு ஆயிடுவீங்க நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்கும் போது. இது வரைக்கும் முடி கொட்டுச்சா? இனிமே நீங்க எவ்வளவு கொட்டுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். நியூட்ரிசார்ஜ் மேன் எடுக்க 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 முடி கொன்ற பிரச்சனையும் நிற்கும், இம்யூன் சிஸ்டம் கூடும். சரியா? இருதயம் ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா உள்ள அவ்வளவு சத்துக்கள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிருக்கோம். ரத்தம் கிருமி இருந்தாலும் அந்த கிருமியை கொன்று புது ரத்தத்தை உற்பத்தி செய்யும். உங்க உடம்பு இருக்கிற லியூட்டின் அப்படிங்கிற சத்து கண் பார்வையை கூட்டுது. எலும்புகள் எல்லாத்துக்கும் ஒரு வகையான சத்து கிடைக்குது. ஓவராலா மொத்தத்துல உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கிறது நியூட்ரிசார்ஜ் மேன். இது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஃபிளேவர்னா சாக்லேட் ஃபிளேவர். இது அழகா அற்புதமா ஒரு அலு பேக்ல உங்களுக்கு மாய்ஸ்டர் ப்ரூஃப் பேக்ல பேக் பண்ணிருப்பாங்க. பியூர் வெஜிடேரியன் 100%. இது யாருக்கு வேணும்? 14 வயதில் மேல் இருக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. 14 வயது மேல் இருக்கும் அந்த ஏஜ் யாருக்கு? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. சரியா? காலேஜ் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல கீரை சாப்பிட்டுட்டு போ, இன்னைக்கு சுண்டல் சாப்பிடணும், இந்த முளைக்கட்டின பயிரை குடிக்கிறியா அப்படிலாம் கேட்டா எந்த ஒரு பிள்ளையும் சாப்பிட மாட்டாங்க. சரியா? இதை வச்சுட்டு அப்ப நான் போய் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அது போக பாதி பேர் வெளி ஊர்ல தானங்க தங்கியே படிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப வெளி சாப்பாடுதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஏஜ்லதான் நீங்க நல்லா நிறைய சத்துள்ளதான் கொடுக்கணும். சரியா? கொடுக்க தவறுறீங்க. படிக்கணும், விளையாடணும், வேலை கிடைக்கணும் அந்த ஏஜ்குள்ள. அதற்காக நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, பையன் ஹாஸ்டல்ல இருக்கானா, சரி இந்த சத்து மாத்திரை ஏதோ ஒண்ணு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்காளா, கொடுங்க நியூட்ரிசார்ஜ் மேன். ஏன்னா அடுத்து கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பிறக்கணும், இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய இதுதான் தேவைப்படுகின்ற ப்ராசஸ். அப்ப அது கரெக்டா இருக்கிறதுக்காக சத்துக்கள் தேவை உடம்புக்கு வச்சிருக்கணும்ல, அப்படி கொடுங்க. அடுத்து 25ல இருந்து 40 வயசா இருக்கு, ஆக்டிவா துருத்துன்னு ஓடி நம்ம சம்பாதிச்சு சீக்கிரமா காசு சேர்த்து வச்சு குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்து இதெல்லாம் கவனிக்கிற வேண்டிய ஸ்டேஜ்ல நீங்க அந்த வயதிற்கும் நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க, தேவைப்படும். அடுத்து ஒரு நடுத்தர ஏஜ் 40 to 60, நிறைய உடல் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எதுவும் வராம இருக்கிறதுக்காக நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. சரியா? 60 வயசுக்கு மேல அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்க பாத்துக்கணும், அடுத்தவங்களுக்கு வரமா இருக்கக்கூடாது. சரியா? அதற்காக நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. 14 வயதிற்கு மேல் இருக்கும் அனைவருக்கும் கொடுங்க. எப்ப சாப்பிடணும்? ஒரு மாத்திரை காலை உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணீர்ல 1 மாத்திரை எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? சோ எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளவு காலம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு காலம் நல்லது. அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிறீங்களா? ஐயோ, டீ 4 டீ குடிக்க கூடாதுங்க, ஒரு டீயை கட் பண்ணுங்க, ஒரு டீ கட் பண்ற காசுல இந்த மாத்திரையை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. உங்களுக்கு அது பெருசா தெரியாது. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன புரியும்னா, சார் நம்ம உடம்புக்காக இவர் எவ்வளவு பேசுறாரு, இதுக்காக வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குட்கா, புகையிலை, சிகரெட்டு 50 ரூபா ஒரு மாத்திரை நாங்க 12 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரியா? உடம்பு கெடுக்கிறதுக்கு போய் நீங்க 200 300 ரூபாய் செலவு பண்ணி பர்கரை வாங்குற இடத்துல உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நியூட்ரிசார்ஜ் மேன் வாங்க வேண்டியதானே? சரியா? அப்படி சொல்லி புரிய வைங்க. நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ எப்பவுமே சிங்கிளா கொடுக்காம கொஞ்சம் ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். முடிஞ்சா நியூட்ரிசார்ஜ் வெஜ் மெகாவோட கொடுங்க, இல்லாட்டி PVMFO, அதாவது ஒரு புரோட்டீன், ஏதாச்சும் புரோட்டீன் அது கூட விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிற நியூட்ரிசார்ஜ் மேன்ல நியூட்ரிசார்ஜ் விமன், கூடுதலா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இதை கொடுக்கும் போது PVMFOவா நீங்க கொடுக்கும் போது அவங்க உடம்பு ரொம்ப அழகா அவங்களுக்கு வித்தியாசம் காட்டும். நிறைய வித்தியாசம் தெரியும்.
சரியா? ஏன்னா நம்ம புரோட்டீன் ஃபைபருக்கு நீங்க புரோட்டீன் பொடி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் விட்டமின்ஸ் இல்லாம இருக்கலாம். அப்ப நியூட்ரிசார்ஜ் மேலும் கொடுத்துட்டீங்களா, விட்டமின்ஸ் மினரல்ஸும் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒமேகா சத்தையும் கொடுத்துட்டீங்களா, அப்ப ரொம்ப உங்களுக்கு வித்தியாசம் காட்டும். உடம்பு ஒரு 2 மாசம் இருக்கும் போதே நிறைய நல்ல ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுனால உங்ககிட்ட நியூட்ரிசார்ஜ் பொருட்களை ரெகுலரா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், முடிஞ்ச அளவு அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் வேற ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, எக்கச்சக்க ரூபால இருக்கு, காசு கூட உள்ள சேர்த்திருக்க சத்துக்கள் கம்மி. பாருங்க, நம்ம இதுல 33, நியூட்ரிலைட் அப்படிங்கிற மாத்திரையில 24 சத்து தான் இருக்கு. ஹெர்பா லைஃப்ல 17, வெல் மல்டி விட்டமின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வச்சிருக்க அந்த ஒரு மாத்திரையில 23 சத்து தான் இருக்கு. நம்ம இதுதான் 33 சத்து. சரியா? ஆனால் மீதி எல்லாம் விலை பார்க்கும்போது 1300 ரூபா, 1600 ரூபா, 2000 ரூபா அப்படின்னு இருக்கு. நம்ம இது வெறும் ஒரு மாத்திரை உங்களுக்கு 12,000 ரூபா. சோ மொத்த பேக்கே உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்காக இது ஆண்களுக்கான ஒன்று, அனைவருக்கும் கொடுக்க ரொம்பவே உபயோகப்படும் அப்படிங்கிறதுனால இதை கொடுங்க. குட்டி குட்டி பிரச்சனை கூட, அதாவது ரொம்ப நாளா முடி போட்டு இருக்கலாம், ரொம்ப நாளா உடம்பு வலி இருந்திருக்கலாம், அசதியா இருக்கலாம், எரிச்சலா இருந்திருக்கலாம், டென்ஷனாவே இருக்கலாம், நரம்பு ஒரு இடத்துல பிடிச்சு இருக்கலாம், கால் வலிக்கலாம், நமத்து போற மாதிரி இருக்கலாம், ரத்தம் கம்மியா இருக்கலாம், ரத்தத்துல கிருமி இருக்கலாம், அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல், தும்மல், இருமல், தலைவலி, நைட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நியூட்ரிசார்ஜ் பிளான் கொடுக்கும் போது உங்களுக்கு அருமையா தீர்வு காணுங்க. சோ நன்றி, வணக்கம். டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம செகண்ட் சதி அப்படிங்கிற இயக்கத்தை பார்க்க போறோம்.